அனைவருக்கும் அன்பான வணக்கம். சென்னை இலக்கிய திருவிழாவின் ஒரு பகுதியாக இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய இதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் அன்பான நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கிய திருவிழாவில் இளைஞர்கள் அமர்வார்களா என்கிற ஐயத்தை போக்கி ஏதோ ஒரு வகையில் அது கல்லூரி சொல்லியோ அல்லது அட்டெண்டன்ஸாக இருந்தாலுமோ உங்களுடைய காதுகளை இந்த பக்கம் கொடுத்து அமர்ந்திருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், நன்றிகள். எனக்கு முன்னாலே உரையாற்றிய தம்பியினுடைய உரை அதை மட்டும் தான் கேட்க முடிஞ்சது. நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் சரண்ராஜ். ஒரு நிறைய அருமையான தலைப்புகள். எனக்கு என்ன தலைப்பு சொன்னாங்க யாராவது நினைவு இருக்கா? இந்த வரிசையை விட்டுருங்க, நீங்களாம் பேச்சாளர்களாக இருப்பீங்க. வேற யாராவது கவனிச்சிங்களா? யாராவது என்ன தலைப்பு சொன்னாங்கன்னு? கவனிக்கல. சரி, முதல் வரிசையில் யாராவது என்ன தலைப்பு சொன்னாங்க? சொல்லுங்க. யாரோ ஒரு ஆள் சொல்ல வர்றீங்க, நல்லா தான் இருந்துச்சு, சொல்லுங்க. மானுட சமுத்திரம் நான் என்று கூவு. மானுட சமுத்திரம் நான் என்று கூவு. இந்த வரிய எழுதினவர் யார் என்று யாருக்காவது தெரியுமா? இருந்தால் உடனே கை உயர்த்துங்க. உடனடியாக ஸ்பாட்ல பரிசு இல்ல? கெஸ்ட்லயே ஓடுது. தம்பி மேல வாங்க, மேல வாங்க. வாழ்த்துக்கள். அந்த பேர் தெரிஞ்சதுக்காகவே அந்த பரிசு. பாரதி. அவருக்கு இன்னொரு பேர், பெருமையா சொல்ற இன்னொரு பேர் இருக்குமே, புரட்சி கவிஞர். புரட்சி கவிஞர். அவருடைய இயற்பெயர் ஐயா சொன்ன மாதிரி கனக சுப்புரத்தினம். அவரை எல்லோரும் அழைக்கிறது புரட்சி கவிஞர். இந்த பாடல் மானிட சமுத்திரம் நான் என்று கூவுது, அப்புறம் பேசுவோம். இதனுடைய தொடக்கம், இதனுடைய வரி படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல எனக்கு. ஆனால் அவசியம் படித்து பாருங்க. எனக்கு ரொம்ப பிடித்த பாடலும் கூட இது பாடலாக வெளிவந்திருக்கிறது. பாரடா உனது மானிட பரப்பை அப்படின்னு அந்த பாடல் இணையத்தில் தேடி பாருங்க. இந்த ஒட்டுமொத்த பாடலுமே அவருடைய கவிதையே பாடல் வடிவில் இடம்பெற்றிருக்கும். அவசியம் கேட்டு பாருங்க. சரி, அருமை தோழர்கள், இன்றைக்கு இந்த தலைப்பு இலக்கிய திருவிழாவில் தரப்படுவதற்கான காரணம் என்ன, நோக்கம் என்ன, ஒரு இலக்கியத்தினுடைய நோக்கம் என்ன? நிறைய பல பேர் பேசியிருப்பாங்க. இயல்பாக நாம் எப்படி பழக்கப்பட்டிருக்கிறோம், சிறு வயதிலிருந்து எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறோம். உன் பென்சில், உன் லப்பர் யாராவது எடுத்தாங்கன்னா உடனே சொல்லிடணும். போய் டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடணும். உன்னுடைய பொருளை வேற யாரையும் தொட விடக்கூடாது. அடுத்தவன் பொருளை நீ எடுக்காத, ரைட்? உன் பொருளையும் யாரையும் தொட விடாத. அதை தாண்டி வந்தோம்னா வீட்டுக்குள்ளே நமக்குன்னு சில பரப்புகள் வச்சுருப்போம். அதை யாரையும் விட மாட்டோம். அண்ணனாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் இது ஏன் தலைவாணி, இது ஏன் ஹேர் பின்னு, இது ஏன் ஹேர் கிளிப்பு எடுக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமாக பல இடங்களில் இதுதான் நமக்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு. வீடுகளாக இருந்தாலும் கூட எல்லா வீடுகள்லையும் இன்னைக்கு சுற்றி காம்பவுண்ட் சுவர் எழுப்பி, அதை விட இன்னைக்கு பெரிய பிரச்சனை எதுக்காக நிகழுது தெரியுமா? சென்னையில் நடக்கக்கூடிய அதிகமான பிரச்சனைகள்ல குடும்பங்கள் சந்திக்கிற பெரிய பிரச்சனை எது தெரியுமா? என்ன பிரச்சனை? கார் பார்க்கிங். அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அடுத்தடுத்த வீடுகளாக இருந்தாலும் சரி, தனி வீடாக இருந்தாலும் சரி, கார் பார்க்கிங் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. கொலை வரைக்கும் போயிருக்கிறது. நேஷனல் அவார்டு கூட வாங்கினதை ஒரு படத்திலே பார்த்துருப்பீங்க. கொலை வரைக்கும் போயிருக்கிறது. அடித்தடி வெட்டு குத்து. ஏன்?
என் இடத்துல கொண்டு வந்து நீ எப்படி வண்டியை நிப்பாட்டுவ? அது 2 வீலர் நான் நிப்பாட்டுறதுக்கான இடம். நீ கார் வாங்கினா அதை கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டிவியா? அப்போ உனக்கு அந்த திமிரு, கார் வாங்கிட்டோங்கிற திமிரா அப்படின்னு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாம் 2 வீலர் கொண்டாந்து விட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு குடும்பத்துக்கு மேலே எல்லாருக்கும் கிரட்ஜி 6 மாதமாக அங்கே இருக்கிற 7 குடும்பம் அந்த ஒரு குடும்பத்திட்ட பேசுகிறதே இல்லை. ஏன்னா அவன் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கார் வாங்கிட்டாங்க. அந்த காரை கொண்டாந்து விட்டுறதுனால எழுந்த பிரச்சனை 7 குடும்பம் அவங்ககிட்ட பேசுகிறதே கிடையாது. ஏன் இடத்த அபகரிக்க பார்க்குற, அல்லது இவனுக்கு மட்டும் காசு வந்துருச்சுங்கிற இந்த புலம்பல். பெரும்பாலும் இதற்குள்ளேயே நம்முடைய உலகத்தை வாழ்ந்து பழகி இருக்கிறோம். இந்த நம்முடைய கவிஞர்களை பற்றியெல்லாம் பேசும்போது அவங்களெல்லாம் ஏன் வந்து நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்லையோ மேடை பேச்சுகள்லையோ திரும்ப திரும்ப கோட் பண்ணுறாங்கன்னா, நாம் சிந்திக்காத பரப்புகளில் சிந்தித்தவர்கள். பாரதிதாசனுடைய பாடல்களில் நிறைய பாடத்தில் இருக்கிறத மட்டும் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? இதில் இந்த கவிதையில் ஒரு வரி வரும், உலகம் உண்ண உன் உடுத்த உடு. ஏன் இன்றைக்கு இந்த உலகத்தில் இல்லை, குறிப்பாக நம்ம நாட்டில் 60 விழுக்காட்டுக்கு மேலானவர்கள் போதுமான உணவின்றி தவிப்பவர்கள். ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு திருமண விருந்தில் யாருமே சாப்பிடாம இலையை மூடி வைக்கிறதுக்கு 72 பலகாரம் வச்சு அடுக்கி என்னுடைய பகட்டை காட்டுவதற்கு நான் முயற்சிக்கிறேன். பாதி பொருள் வேஸ்ட்டு, ஆனாலும் வரிசையை அடுக்குவோம். வந்து இலையில உட்கார்றவன்ல கிட்டத்தட்ட 50 பேருக்கு சக்கரை வியாதி. யாரும் அந்த சக்கரையாக இருக்கிற பொருளை தொடவே மாட்டாங்க, ஆனாலும் வைப்போம். நான் காரைக்குடிக்காரன். எங்கள் ஊரில் வந்து நான் சொன்னது 72 வகைன்னு சொல்லணேன், பேருக்காக சொல்லலை, உள்ளபடியே இலையில வைப்பாங்க. வச்சுக்கிட்டே இருப்பான் இலைய. ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை வந்து அந்த கல்யாண விருந்து நடக்கும், ஒரு வாரம் நடக்கும். எவ்வளவு உணவுப் பொருளை வீணாக்குகிறோம் என்பதையும் பார்ப்போம். இன்னொரு பக்கம் உணவுப் பொருள் கிடைக்காம எவ்வளவு பெரிய சமூகம் காத்து கிடக்கிறது என்பதையும் பார்ப்போம். ஒரு பக்கம் வாய்ப்புகள் எல்லோருக்கும் குவிந்திருக்கிறது. சென்னை மாதிரியான நகரங்களில் திருமண திசையெங்கும் நமக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அறிவை தேடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏதோ ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற மலைவாழ் பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை. ஒவ்வொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிற போதும் இன்னொரு புறம் இது யாருக்கெல்லாம் இல்லாமல் போயிருக்கிறது என்பதையும் எண்ணி பாருங்கள் என்பதுதான் அதில் இருக்கிற அடிப்படை. அப்போ அதை சரியாக பயன்படுத்தணும்னு நம்ம நினைப்போம். வெறும் சுவைக்காக, அழகுக்காக, பொழுதுபோக்குக்காக இருப்பவை இலக்கியங்கள் அல்ல. அதற்காக இவை உருவாக்கப்படவில்லை, அதற்காக இவை எழுதப்படவில்லை. இந்த மனிதர்களுக்கு செய்தியை சொல்லுவதற்கு ஏதோ ஒன்றில் சொன்னோம்னா நமக்கு அறிவில் கொஞ்சம் மூளையில் போய் சேருங்கிறதுக்காக இன்னைக்கு இருக்கிற ரீல்ஸும் ஒரு வகை இலக்கியம் தான். ரீல்ஸ் பார்க்கும்போது சில விஷயம் நமக்கு உறுத்துது, குத்துது, நாளைக்கு திருத்திக்கணும்னு நினைக்கிறோமா அப்படின்னா அதையும் அந்த கணக்கில் கொண்டு வரலாம். அன்றைக்கு பாடல்கள் இருந்தன, நாடகங்கள் இருந்தன, இலக்கியங்கள், கவிதைகள், நாவல்கள் இருந்தன. இவையெல்லாம் மனிதர்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை சொன்னோன்னா இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஊடகங்கள் தான் இந்த இலக்கியங்கள். எல்லா இடங்கள்லையும் இன்னைக்கு பெரிய போட்டி, உலகம் முழுக்க பல இடங்கள் அந்த பிரச்சனை இருந்திருக்கு, இப்போ இருந்துகிட்டு இருக்கு. இது என்னுடைய பண்பாடு, என்னுடைய மொழி, என்னுடைய நாடு, என்னுடைய ஜாதி, என்னுடைய மதம், இதை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்கிற பார்வை எல்லா இடங்கள்லையும் இருக்கும். இன்னும் பல பேர் இருக்கிறான். எங்க தலைவர் பேசுனது, நான் யாருடைய ரசிகர் தெரியுமா? நான் எந்த நடிகருடைய, இன்னொரு நடிகருடைய படத்தை பார்க்கவே மாட்டேன். ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் நடக்கிற பெரிய சண்டை இந்த சண்டை தான். யாராவது ஒரு நடிகருக்கு படம் வந்துருச்சுன்னா அதை எப்படி ஓட விடாமல் பண்ணுறதுங்கிறதுக்கு அத்தனை பேருடைய ரசிகர்லாம் சேர்ந்து போய் அடிக்கிறது. இந்த நடிகருக்கு எந்த நட்டமும் இல்லை. அந்த நடிகரை வச்சு படத்தை தயாரிச்சான்ல அவன் செத்தான். மாறி மாறி அடிச்சுக்கிட்டு அண்மை காலங்களில் பல திரைப்படங்கள் ஓடாமல் போனதற்கான காரணம் இதுதாங்கிறான். என்ன பிரச்சனை? இவன் யாருக்காக வேலை செய்கிறான், எதுக்காக கத்துறான்னா, இல்லை எனக்கு ஒரு நடிகரை பிடிச்சிருக்கு, அதுக்கு எதிராக நான் எல்லாரையும் காலி பண்ணுவேன். இந்த மனநிலை இன்றைக்கு எல்லா திசைகளிலும் வந்திருக்கிறது. நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நமக்கு நேரடியாக கிடைத்ததல்ல, நாம எதையும் உருவாக்கவில்லை. எனக்கு முன்னாடி தம்பி சொன்னார், ஒரு தடவை ஈவேரானார், இன்னொரு தடவை பெரியார்னாரு. அவர் பெரியார் வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற போது ஒரு வாக்கியம் சொல்லுகிறார்,
மனிதன் தானாகவும் பிறக்கவில்லை, தனக்காகவும் வாழக்கூடாது. நம்மளா பிறக்கல, நமக்காக மட்டும் என்று வாழக்கூடாது. ஏன்? இன்றைக்கு இருக்கிற நாம் பயன்படுத்துகிற எது ஒன்றும் நம்மால் மட்டும் உருவாக்கப்பட்டதில்லை, நம்முடைய ஜாதிக்காரனால் மட்டும் உருவாக்கப்பட்டதில்லை, நம்முடைய மதத்துக்காரனால் மட்டும் உருவாக்கப்பட்டதில்லை, நம்முடைய நாட்டுக்காரனால் மட்டும் உருவாக்கப்பட்டதில்லை. உலகின் எங்கோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இனத்துக்காரன் பேச தெரியுதோ தெரியலையோ அவன் கண்டுபிடிச்சதெல்லாம் இன்னைக்கு நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம எவ்வளவு சாப்பிட்றோம்? கத்திரிக்காய் சாப்பிடலாம், அவரைக்காய் சாப்பிடலாம், பாகக்காய் சாப்பிடலாம், அரளிக்காய் சாப்பிடலாமா? இந்த அரளிக்காயை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா மனுஷன் செத்துருவான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் செத்துருப்பான்? எத்தனை பேர் சாப்பிட்டு செத்திருந்தா அதுக்கப்புறம் இந்த காயை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு நமக்கு எவ்வளவு 1000 ஆண்டுகள் ஆகி இருக்கும். ஒரு சாதாரண காய். நாம் உட்கார்ந்து இருக்கிற அறைக்கான கட்டுமானம், மேலே பறக்கிற மின்விசிறி, அதையும் தாண்டி இருக்கிற குளிரூட்டும் சாதனம், இருக்கிற லைட்டு, கேமரா, மைக்கு, சேரு, எது ஒன்றும் நம்ம கண்டுபிடிக்கல, ஆனால் பயன்படுத்துகிறோம். உலகின் எங்கோ ஒரு மூலையில் யாரோ ஒருவர் உருவாக்கியவை இவையெல்லாம். அதை பயன்படுத்துகிற உரிமை நமக்கு இருக்கிறது என்றால் நாளைக்கு இதே போல நம்முடைய பயனுக்காகவாவது ஒரு விஷயம் யாருக்கும் தடுக்கப்படக்கூடாது. மேரி கியூரிக்கு ஞாபகம் இருக்கா? யார் அவங்க? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்கம்மா, தப்பா கூட இருக்கட்டும், பரவாயில்ல, சொல்லுங்க. யார் அவங்க? கதிர்வீச்சு ஆய்வாளர் மேரி கியூரிப்பா. ரேடியம், அந்த இன்னைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்ல, கதிர்வீச்சு கொடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல கேன்சருக்கெல்லாம், அந்த ரேடியம் கண்டுபிடிச்சவங்க. அவங்க குடும்பமே மேரி கியூரி, அவருடைய கணவர், அவருடைய மகள் 3 பேரும் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஒரு குடும்பத்தில் 3 பேர் வாங்கியிருக்காங்கன்னா அவங்க தான். அதே மேரி கியூரி ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி ஒரு கண்டுபிடிப்பை செய்கிறாங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில் மகளிருக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சா? இன்னைக்கு இது மகளிர் கல்லூரி தானே, மகளிருக்கான கல்லூரி, ரைட்? 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சா? ஒரே ஒரு அம்மா படிக்கிறதுக்கு போணுச்சு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில், முத்துலட்சுமி அம்மையார். அந்த அம்மா படிக்க போகும்போது அவ்வளோ யோசிச்சு சீட்டு கொடுத்துருக்குறாங்க. எப்படி உட்கார வச்சாங்க தெரியுமா? இந்த பக்கம் ஃபுல்லாக பசங்க, ஒரு திரை போட்டு அந்த பக்கம் அந்த அம்மா தனியாக உட்கார வச்சுருந்துருக்காங்க, ஒரு ஸ்க்ரீன் போட்டு அந்த பக்கம் தனியாக உட்கார வச்சுருக்காங்க. அந்த அம்மா வந்து ஒரு 10 நாள் கழிச்சு ஏகப்பட்ட பேரண்ட்ஸ் அந்த காலேஜினுடைய பிரின்சிபல்கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எதுக்காகனா, இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய காலேஜில் சேர்த்துறீங்களா, எங்கள் பசங்கள்லாம் கெட்டு போயிடுவாங்க, உடனடியாக அந்த பொம்பளை பிள்ளைய காலேஜை விட்டு அனுப்புங்க. அப்படி இருந்த சமூகம் இது. இன்னைக்கு மகளிருக்கு எல்லா வாய்ப்பு வசதிகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. நம்மளா நினைச்ச உடனே காலேஜ் கட்டி நம்மளே வந்து உட்கார்ந்தோமா? நம்ம அப்பா அம்மா கட்டினாங்களா, இல்லை நம்ம ஜாதிகார கட்டினானா? பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்கான குரல் இந்த 100 ஆண்டுகளில் வெற்றிகரமாக தமிழ்நாட்டில் நிறைவேறி இருக்கிறது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில். சும்மா வரல, அவ்வளவு போராட்டம், அவ்வளவு பேச்சு, ஏச்சு, இழி சொல், அவ்வளவு திட்டிருமா. காலேஜ் முதல்ல அனுப்பினவனுக்கு, படிக்க வச்சவனுக்குலாம் எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு. பெற்றோரை முதல்ல வேலைக்கு ஒருத்தர் அனுப்பியிருப்பார்ல, ஒரு பெற்றோர் அனுப்பியிருப்பார்ல, பொண்ணை வேலைக்குன்னு ஆபீஸுக்கு அனுப்பியிருப்பார்ல, எவ்வளவு அசிங்கமா பேசியிருப்பாங்க தெரியுமா? ரொம்ப இல்லை, 50 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்க எல்லாம் வரும்போது எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க வேலையில்? பர்சன்டேஜ் வைஸ் சொல்லுங்க. இன்னைக்கு 50 விழுக்காட்டுக்கும் மேலாக எல்லா இடங்களிலும் பெண்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒட்டுமொத்த உலக சமூகத்தின் மனித பரப்பின் சரிபகுதி பெண்கள். ஆனால் படிப்பதற்கு இவ்வளவு நாள் வாய்ப்பு மறுக்கப்படுது. இன்றைக்கு அதை கடந்து உடைத்து முன்னேறி இருக்கிறோம். இந்த வாய்ப்பு பெண்ணையும் சரிசமமாக பார்த்த ஆண் தலைவர்களால் கிடைத்தது, வேற வழியே இல்லை. அன்னைக்கு இதை எழுதுவதற்கு, இதை பேசுவதற்கு, இதற்காக போராடுவதற்கு, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு
பெரியார் என்று ஒருவர் தேவைப்பட்டார், கலைஞர்னு ஒருத்தர் தேவைப்பட்டார். நான் ஏதாவது ஆட்சி இருக்கிறதுனால பேசல, அரசியல் பேசல. ஆனால் நினைவில் வச்சுக்கோங்க, 1989ஆம் ஆண்டு பெண்களுக்கான சொத்துரிமை வழங்கப்பட்டிருக்காவிட்டால் இவ்வளவு வாய்ப்பு கிடையாது. கல்வியில 8ஆம் வகுப்பு வரை படிக்கிறதுக்கு 5000 ரூபா, 8ஆம் வரை படிச்சா திருமணம் ஆகும்போது 5000 ரூபா தரேன்னாரு. அது வரைக்கும் படிக்க மறுக்கப்பட்டிருந்த, கல்லூரிக்கு பள்ளிக்கு அனுப்பாத பெற்றோர்கள் 8ஆம் வகுப்பு படிப்பதற்கு பிள்ளைகளை அனுப்பினார். 5000 ரூபா கிடைச்சது. அடுத்து வந்ததுக்கு அப்புறம் 10ஆம் வகுப்பு வரைய படிச்சா 10,000ம்னாரு. ஏன்னா எல்லாம் 8ஆவதோட திரும்ப அனுப்பி கூப்பிட்டான் வீட்டுக்கு. அது கல்லை தூக்கி போடுறாரு. 10ஆம் வகுப்பு வரைய படிச்சா 10,000 ரூபா தரேன்ப்பா. 10ஆம் வரை படிக்கிறாங்க. அப்புறம் 12ஆம் வகுப்பு வரைய படிச்சா 25,000 ரூபா தர்றேன். பெண் பிள்ளைகளை படிக்க வைப்பது சும்மாலாம் நடந்துடல. படிப்படியா ஆசை காட்டி கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் இந்த அரசு வழங்குது. இங்க மட்டும் இல்லை, இதை பயன்படுத்தி இனி எல்லா மாநிலங்களையும் கொடுப்பாங்க. ரைட். அப்ப இதை கொண்டு வருவதற்கு அவ்வளவு போராட்டம் நடந்திருக்கிறது. ஒருவேளை அன்றைக்கு மேரி கியூரிக்கு கிடைத்ததை போல ஒரு வாய்ப்பு இங்கேயும் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கிடைத்திருந்தால் எவ்வளவு அரிய கண்டுபிடிப்புகள் இங்கே உருவாயிருக்கும். இன்னைக்கு ஒரு சந்திரயான் 3 அனுப்புறதுக்கு ஒரு பெண் தான தலைமை வகிக்கிறாங்க. வளர்மதியா அவங்க பேரு, ISROல. இவ்வளவு காலமும் பெருவாரியான மக்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருந்தன. இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. கருப்பின மக்களுக்கு கிடைத்த படிப்பு வாய்ப்பு தான் இன்னைக்கு நம்ம பிளட் பேங்க்னு வச்சு நடத்துறோம்ல. எங்க எந்த நேரத்தில் நினைச்சாலும் ரத்தம் கிடைக்குது இல்ல. நம்ம ஆளு எங்க ஜாதி மதம் பார்க்க மாட்டான்னா ஹாஸ்பிட்டல்ல மட்டும் தான் பார்க்க மாட்டான். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் அடிபட்டு ஆக்சிடென்ட்ல கிடக்கிற நேரத்தில் என் ஜாதிக்கார ரத்தம் தான் வேணும். செத்தாலும் சாவன ஒழிய என் ஜாதிக்கார ரத்தம் இல்லாம எவனாவது சொல்லுவானா, டாக்டர் ஏன் நெகட்டிவ் டாக்டர், ரொம்ப ரேர் பிளட் குரூப், தயவு செய்து எங்கேயாவது பிடிச்சிட்டு வாங்க. இப்போ இல்லைப்பா, இந்த மாதிரி ரொம்ப ஒடுக்கப்பட்ட சமூகத்துல தான் ஒருத்தட்ட இருக்கு, பரவாயில்லையா, நீங்க வேற, நான்லாம் பெரியார் கட்சியில் சேர்ந்து ரொம்ப காலம் ஆகி போச்சு, தயவு செஞ்சு கொடுங்க, எப்படியாவது அதை வாங்கிடுறோம். மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு கொண்டிருக்கிறான். ஒரு காலத்தில் நமக்கான எல்லைகள் ஏராளமா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பண்பாடு பேசுறோம், மொழி பேசுறோம் இல்லையா. நீ கொஞ்சம் நான் சொல்ற ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. இப்ப நமக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது, நமக்கென்று ஒரு மொழி இருக்கிறது. உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலேயே மொழியும் பண்பாடும் பழக்க வழக்கங்கள் உணவு உடை எல்லாம் மாறுபடுது. இதெல்லாம் எப்ப உருவானுச்சு? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால். ஏன் அப்படி தனித்தனியா உருவானுச்சு? எந்த மக்களுக்கும் இன்னொருத்தரோட தொடர்பு இல்லை. இங்க இருந்து 100 கிலோமீட்டருங்கிறது மிகப்பெரிய தூரம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி படத்தை பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியில இருந்து மயிலாப்பூர் வர்றதுக்கு ஒருத்தர் சொல்லுவாரு, நான் டவுனுக்கு போயிட்டு வரேன், எப்போ போவேன், நாளைக்கு போயிட்டு திரும்பி வந்துடுவேன். எங்க? வேளச்சேரியில இருந்து மயிலாப்பூர் வர்றதுக்கு. படத்தில் இருக்கிற காட்சி. அவ்வளவு தூரம், அவ்வளவு நேரம். இதே இன்னும் 50-100 கிலோமீட்டர் தாண்டி போகணும்னா, 1000 கிலோமீட்டர் தாண்டி போகணும்னா, வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்த மக்கள் தங்களுக்குள் தொடர்பில்லாத காரணத்தால் அவர்களுக்கென்று ஒரு மொழி, அவர்களுக்கென்று ஒரு நடை உடை பாவனை பழக்க வழக்கம், அதை ஒட்டி அவங்களுடைய இருக்கிற இடத்துக்கு ஏற்ப விளையிறதுக்கு ஏற்ப சாப்பாடு, விளையிறதுக்கு ஏற்ப அவங்க இருக்க கால சூழ்நிலைக்கு ஏற்ப உடை, இப்படிதான் பண்பாடு. இதைத்தான் நம்ம தனித்தனியா இதைதான் நம்ம விடமாட்டோம்னு அடம் பிடிக்கிறோம். இது எங்க பண்பாடு, எதிர அவன் பண்பாடு அப்படின்னா, இப்படி வேட்டி கட்டுறது என் பண்பாடு, இப்படி தலைப்புல வச்சு சேலை கட்டுறது என் பண்பாடு, இப்படி தலப்பா கட்டுறது என் பண்பாடு. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? 2.5 மணி நேரத்தில் இங்கிருந்து சிங்கப்பூர் போய் சேர்ந்துடலாம். இப்படி கிளம்பினோம்னா ஒரு 3 மணி நேரத்தில் இங்கிருந்து ஆப்பிரிக்கா போய் சேர்ந்துடலாம். ஆப்பிரிக்காவில் நீங்க நினைக்கிறதுக்கு மாறான ஒரு விஷயம். ஆனால் உலகம் முழுக்க இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற தொடர்பு இவை அத்தனையும் உடைத்து நொறுக்குகிறது. அன்றைக்கு எதெல்லாம் பிரிவுக்கு காரணமா இருந்துச்சோ அதையெல்லாம் இன்றைக்கு இருக்கிற அறிவியல் உடைத்து நொறுக்கி, ஒரு விஷயம் இந்த நேரத்தில் அமெரிக்காவில் லான்ச் ஆனிச்சுன்னா, ஐபோன்ல இப்ப என்ன அடுத்து வர வேண்டிய மாடல் என்ன, 18 வரணும். ஐபோன் 18 அங்க லான்ச் ஆனிச்சுன்னா இங்கேயும் சேர்த்து லான்ச் ஆகும். அமெரிக்காவில் ஒரு செய்தி உருவாகுதுன்னா உடனடியாக இங்கே தெரியும்.
ஆனால் 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் கிடையாது. இன்றைக்கு உலகம் சுருங்கி போயிருக்கிற சூழலில் எல்லோரையும் மனிதர்களாக மட்டுமே பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எவனோ கண்டுபிடிச்சவ நமக்கு இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்க வேக்சின், கோவிட் வேக்சின் போட்டோம்ல, அந்த வேக்சின் யார் கண்டுபிடிச்சது தெரியுமா? கோவிட் எங்க இருந்து வந்தது தெரியும். கோவிட் வேக்சின் போட்டோம். நாம் உண்ணுகிற, நாம் எடுத்துக்கொள்ளுகிற மருந்து, நம்மை உயிர் காக்கிற மருத்துவம் யார் கண்டுபிடித்தது தெரியாது. இன்றைக்கும் நாம் பழையபடிக்கு பச்சிலை மருந்தை தான் அரைச்சு தேய்ப்போம்னு சொல்றோமா? இல்ல, எல்லாவற்றையும் பயன்படுத்த கற்றுக்கொண்டோம். எல்லா மனிதர்களையும் நேசிக்க கற்றுக்கொள்வோம். அதைத்தான் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா மீண்டும் மீண்டும் பழமை என்கிற பெயரால் நம்மை பிரித்து வைப்பதற்கு ஏராளமான சூழ்ச்சிகள் திரும்ப திரும்ப பின்னப்படுகின்றன. ஜாதி மதம்ங்கிற பேரால் எப்படியாவது சதைச்சு இவைகளை அடிச்சு காலி பண்ணி பிரித்து தனித்தனியாக கட்டுக்கட்டா வச்சிடணும் என்று கருதக்கூடிய சூழலில் மிகுந்த எச்சரிக்கையோடு நாம் எல்லாவற்றையும் அணுக வேண்டிய காலம் இது. எனக்கு இந்த பாட்டில் ரொம்ப பிடிச்ச விஷயமே, இந்த பாட்டை நான் அடிக்கடி கேட்பேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த பிரிவினை இல்லாமல் இந்த உலகத்தை பார்ப்பதற்கு அவர் சொல்லுவார், தான் உண்டு தன் வீடு உண்டு பெண்டாட்டி பிள்ளை உண்டு, அதோட நீ வாழ்ந்துட்டினா அது கடுகு உள்ளம்டா. அதுக்கப்புறம் என் வீடு பக்கத்து வீடு, என் தெரு வரைக்கும்னு யோசிச்சா அது ஒரு எல்லை, என் ஊருக்கு நலன்னு யோசிச்சா அது ஒரு எல்லை. ஏன்னா நம்மால் பல பேர் இருப்பான், அவன் இருக்கிற வாடகை வீட்டில இருந்து கழிவு தண்ணீரை எப்படியாவது பக்கத்து வீதிக்கு தள்ளிடணுங்கிறதுக்காக குளிய விட்டுவான். ஒரு 6 மாசத்துல அந்த வீட்டு ஓனரு இவனை விரட்டி விட்டுருவாரு. இவன் எங்க தண்ணியை விட்டானோ அதே ஏரியாவில் போய் இவன் வீடு தேட வேண்டிய வரும். இவன் விட்டது திருப்பி அங்கேயே போய் நிற்கும். இன்றைக்கு அடித்து கொண்டு சாவதற்கு எல்லா வகையிலேயும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றன. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்த தலைமுறை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருவருக்கு ஆபத்து நேர்ந்தாலும் நமக்கு வலிக்கணும். ஆனால் நம்ம அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான பொறுமையோ காலமோ மனநிலையோ கூட இல்லை. 2 மிகப்பெரிய போர்கள் சமகாலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒண்ட வந்தவனுக்கு இடம் கொடுத்தான் ஒருத்தன். 70 வருஷத்துல ஒட்டு மொத்தமா இன்னைக்கு அந்த நாடே காலி. எவன் இடம் கொடுத்தானோ அவனை நசுக்கி நசுக்கி ஒதுக்கி பிதுக்கி தள்ளி கொண்டு போய் காசான்னு ஒரு மூலையில போட்டு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பேர் குழந்தைகள் உட்பட கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறத்துல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை. அடுத்து எந்த நாடு சண்டைக்கு தயாராக இருக்கலாம் என்று போராடி கொண்டு தாய்வானுக்கும் தாய்லாந்துக்கும் சண்டை. ரெடியா நிக்கிறான், எல்லையில் சண்டை போடுறதுக்கு ரெடியா. என்ன பிரச்சனை? அதிகபட்சம் ஒரே ஒரு பார்டரு. நமக்கு இங்க இருந்து வேகமா கிளப்புறதுக்கு நமக்கு இருக்கிறதுலே இந்தியாவுக்கு மிகப்பெரிய எதிரி யார் என்று கேட்டால் பாகிஸ்தான். அவனே நொந்து போய் கிடக்குறான். ஆனா இந்த பக்கம் சைனாவோட பாகிஸ்தான் தான் மைண்ட்ல இருக்கும். ஒரு விளையாட்டை கூட விளையாட்டாக பார்க்க முடியாமல் இன்றைக்கு நமக்கு மீண்டும் மீண்டும் ஊடகங்கள் எதை சொல்லுது? நீ ஆஸ்திரேலியாட்ட தோத்துப்போ, இங்கிலாந்து தோத்துப்போ, ஜிம்பாப்வேட்ட கூட தோத்துப்போ, ஆனா பாகிஸ்தான்ல ஜெயிச்சிரு. என்ன சொல்றான்? இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் வார். உருப்புடுமா? அங்கே இருந்து வரக்கூடிய ஒரு குழந்தைக்கு மருத்துவம் செய்து உயிரோடு இங்கே பத்திரமா திருப்பி அனுப்புறோம். அதுதான் மனிதாபிமானம். எவ்வளவு சண்டை இருந்தாலும் சரி, கர்நாடகத்திலிருந்து ஒரு குழந்தை வந்தா இதோ சென்னை எழும்பூர்ல இருக்கிற நம்முடைய குழந்தைகள் மருத்துவமனையில் சரிபார்த்து இங்கிருந்து அத்தனை பேருக்கு அனுப்புறோம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, நமது அண்டை மாநிலங்கள் இருக்கிற மத்திய பிரதேசம் வரைக்கும் இருக்கக்கூடிய பலர் தங்களுடைய குழந்தைகளை தூக்கி கொண்டு நம்முடைய குழந்தைகள் மருத்துவமனைக்கு வருகிறார்கள். கண் ஆபரேஷன் பண்றதுக்கு நம்ம எக்மோர்ல இருக்கிற கண் மருத்துவமனைக்கு வருகிறார்கள். இதுதான் மனிதாபிமானம். இந்த மனித பற்று, மானுட பற்று எல்லா இடங்களிலும் வர வேண்டும் என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் நாம் இன்றைக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. எவ்வளவு வளர்ந்த பின்னும், அறிவியலை கற்ற பின்னும், உலகம் சுருங்கிய பின்னும் இன்றைக்கும் அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது. எங்க கவனமா இருக்கணும்? என்னுடைய உரிமையை யாரும் பறிப்பதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நமக்கென்று சுயமரியாதை வேண்டும். நம்முடைய உரிமை பறிப்பை யார் பறித்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் அடுத்தவனுடைய உரிமையையும் பறிப்பதற்கு நாம் முயற்சிக்க கூடாது. ரொம்ப அழகான ஒரு பழமொழியை
சொல்லாடல தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கரும் சொல்றதா பல இடங்களை படிச்சிருப்பீங்க. நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை. நான் யாருக்கும் அடிமை இல்லைன்னு சொல்றதுக்கு எல்லாருக்கும் முடியும், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா எனக்கும் யாரும் அடிமை இல்லை என்று சொல்லுவதற்கு ஒரு மனப்பக்குவம் வேண்டும். அந்த மனப்பக்குவத்தை உருவாக்குவதுதான் இலக்கியம், அதுதான் பண்பாடு. பண்பாடு என்பது சோறோ வேட்டியோ சேலையோ பழக்க வழக்கமோ அல்லது பண்டிகையோ இது அல்ல பண்பாடு. உண்மையிலே அடிப்படையில் தமிழர் பண்பாடு என்றால் என்ன தெரியுமா? தமிழர் பண்பாடுக்கு அடையாளமா 2 வார்த்தையை சொல்லணும்னா எதை சொல்லலாம் தெரியுமா? யாதும் ஊரே யாவரும் கேளிர், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். பிறப்பின் அடிப்படையில் மனிதர்கள் மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் அதற்கான உரிமை உண்டு. அந்த கண்ணோட்டத்தோடு இந்த சமூகத்தை நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கலன்னா நம்ம யாரையாவது மிதிக்கலாம்னு நினைச்சா நம்மளை மிதிக்கிறதுக்கு இன்னும் 100 பேர் ரெடியா இருப்பான். எப்போது நமக்கு உரிமை உண்டு என்றால் அடுத்தவரையும் இழிவாக கருதாமல். அப்படி பழக்கப்பட்டிருக்கிறோம், அதுல இருந்து மாறி வரணும். இந்தியாவை பிடித்து இருக்கிற மிகப்பெரிய நோய், இந்தியாவின் தனித்தன்மையான நோய் என்ன தெரியுமா? ஜாதி. வேற எங்கேயும் கிடையாது. சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்ல, அதுவும் நம்மகிட்ட இருந்து பரவி போனதுதான், வேற எங்கேயும் கிடையாது. நம்ம தான் ரூட்டு. இன்றைக்கு இது ஒரு உலகளாவிய பிரச்சனையாக உருவாகி இருக்கிறது. அமெரிக்காவில் ஜாதி பிரச்சனை கிளம்பி இருக்கு, ஆஸ்திரேலியாவில் ஜாதி பிரச்சனை கிளம்பி இருக்கு. ஏன்னா நம்மால அங்க வேலைக்கு போயிருக்கிறான். இவன் வேலை அது வரைக்கும் இவனுக்கு கேள்விப்பட்டதே கிடையாது. அவன் வெள்ளையர் கருப்பர் இனவெறி பாகுபாட்டை தாண்டி உடைத்து வருவதற்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் உடைச்சு வர்றான். இங்கிருந்து போறவன் நிறத்தை கூட பெருசா கருதல. நம்மால் போகும்போது அங்க இருந்துகிட்டு கனடாவில் போய் உட்காந்துக்கிட்டு அங்க இருந்து மேட்ரிமோனியல் சர்வீஸ்ல அவன் ஜாதி மேட்ரிமோனியலுக்கு எழுதி போடுறான். அவனுக்கு வேலை கொடுக்குறவன் அவன் ஜாதிக்காரனா? அவன் வேலை செய்யற. இன்றைக்கு ஜாதி எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது? செய்த தொழிலின் அடிப்படையில். அந்த காலத்தில் அப்படிதானே ஜாதியை பிரிச்சதா சொன்னாங்க. இன்னைக்கு பார்க்கிற எந்த வேலைக்காவது ஜாதி உண்டா? கம்ப்யூட்டர் வேலை பார்க்கறதுக்குன்னு ஜாதி உண்டா? இந்த மைக்கு சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்க்குறவங்களுக்கு, சவுண்ட் சிஸ்டம் பார்க்குறவங்களுக்குன்னு ஜாதி உண்டா? அது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அன்றைக்கு இருந்த அறிவில் அந்த அளவுக்கு இருந்ததென்றால் அதை உடைத்து நாம் எவ்வளவோ மேலே வந்துட்டோம். இப்போ வந்ததுக்கு பிறகும் நம்மால் தேடும் போது ஜாதியில் பொண்ணு தேடுறான், ஜாதியில் பையன் தேடுறான். வெளிநாட்டுக்கு போனாலும் அதை விட மாட்டேங்கிறான். அங்கே போய் கூட வேலை பார்க்குறவன்ட்ட ஜாதியை பற்றி பேசி அங்கே இருக்கிறவன்லாம் பார்க்குறான், இவன் நம்ம நாட்டை கெடுக்கிறதுக்கு வந்திருக்கான்டா அப்படின்னு. ஆஸ்திரேலியாவில் அவங்க எந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்னால் நாம் நாட்டுப்பண் பாடுகிறோம் அல்லவா, அவர்கள் 3 விதமாக வணக்கம் செலுத்துவார்கள். அங்க 3 கொடிகள் உண்டு. எல்லா மாநிலத்துக்கு ஒரு கொடி, தேசியத்திற்கு ஒரு கொடி. அது போக அந்த நாட்டின் பழங்குடி மக்களுக்கு என்று ஒரு கொடி இருக்கிறது. அவங்க ஒரு நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்னால் அந்த பழங்குடி மக்களிடமிருந்து நாங்கள் இந்த இடத்தை எடுத்துக்கொண்டோம் என்கிற அவனுடைய உணர்வு எதை சொல்லுதுன்னா, இந்த நாட்டின் முதன்மையான முதல் உரிமையாளர்கள் அந்த பழங்குடி மக்கள். அவருடைய உணர்வை, உரிமையை மதித்து அவர்கள் வழங்கி இருக்கிற வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டில் நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவன் உறுதிமொழி எடுக்கிறான். ஏன்? ஆக்கிரமிக்கும் போது சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் போய் ஒட்டு மொத்தமாக ஆக்கிரமிச்சு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கொன்னு ஒழிச்சு அவனெல்லாம் சின்ன சின்ன குழுக்களாக்கி நாசமாக்கினவன் தான். ஆனால் இன்றைக்கு அந்த மனம் பக்குவப்பட்டிருக்கிறது. அவர்களிடமிருந்து பறித்து கொண்ட நாட்டை நான் அவர்களுக்குள்ள உரிமையோடு வழங்குவேன் என்று சொல்லுகிற பக்குவம். அமெரிக்கா நாகசாகி மேல, ஹிரோஷிமா மேல போய் 2 அணுகுண்டை போட்டு கொலை பண்ணான். ஆனால் இன்றைக்கும் அமெரிக்காவிலிருந்து ஜப்பான் போகக்கூடிய மக்கள் கொஞ்சமாவது அதற்காக கண்ணீர் சிந்துகிறார்கள். அன்றைக்கு லட்சக்கணக்கான மக்களை அழித்திருக்கிறதே எங்கள் நாடு, அதற்காக நாங்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. இந்த பண்பாடும் பக்குவமும் நமக்கும் வேண்டும்.
நம்முடைய நாட்டிலும் வேண்டும். நமக்கு பிடித்திருக்கிற அழுக்குகளை ஒழித்துவிட்டு மனிதனாக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறதான் நாம் இந்த நிகழ்வில் கற்றுக்கொள்ள ஒன்று. நம்முடைய புரட்சி கவிஞர் உட்பட இந்த நாட்டின் இந்த உலகத்தின் பெருமக்கள் எல்லாம் கேட்டுக்கொள்ளுகிற அடிப்படையான செய்தி அதுதான். நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய பண்பாடும் அதுதான். எல்லோரையும் நம்முடைய உறவினராக பார்ப்போம். இன்றைக்கு உலகம் சுருங்கிட்டு இருக்கிற வேளையில் யார் ஒருத்தனும் அதை தடுக்க முடியாது. அமெரிக்காவிலேருந்து இவன் வேணா பொண்ணுக்கு மாப்பிள்ளை இங்கே அவன் ஜாதியில் தேடலாம். அந்த பொண்ணு அங்கே ஒரு ஆப்பிரிக்கா அமெரிக்கனை வந்து பார்த்து விரும்பி ரெடியாக கல்யாணத்துக்கு தயாராக இருக்கும். எந்த காலத்துலையும் இவனால் அதை தடுக்க முடியாது. இங்கேருந்து ஜப்பானுக்கோ சைனாவுக்கோ போயிருக்கிறாள், அங்கே ஒரு ஆளை பார்த்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவன்கிட்ட போய் நீங்கள் என்ன குலம் கோத்திரம் என்ன ஜாதி உன் ஜாதி எனக்கு மேலையா கீழையான்லாம் கேட்க முடியாது. உலகமும் இன்றைக்கு வளர்ந்திருக்கிற அறிவியலும் தகவல் தொழில்நுட்பமும் இவை அனைத்தையும் உடைத்து நொறுக்கியே தீரும். இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு 100 ஆண்டுகளுக்குள் இந்த அத்தனை தடைகளையும் உடைத்து மனித சமூகம் தாராளமாக ஒன்று சேரும். ஆனால் அது வரைக்கும் தமிழில் ஒரு பழமொழி உண்டு, அணைய போகிற விளக்கு சுடர் விட்டு எரியும்னு. அது மாதிரி இங்கே இந்த பிரிவினைகள் எல்லாம் அணைய போகிற விளக்குகள். அதனால தான் இன்றைக்கி ஜாதி மாதிரி திருமணம் பண்ணால் உடனே வெட்டுவோங்கிறான் குத்துவோங்கிறான். நாங்கள் ஜாதி நீ எதுவும் பண்ண முடியாது தம்பி. இன்னைக்கு உலகம் எவனை கூப்பிட்டாலும் சரி இந்த செய்தியோட நிறைவு செய்கிறேன். உலகத்தில் நான் இந்த இனத்தினுடைய தூய இனத்தை சேர்ந்தவன், நான் என் ஜாதியில் தூய ரத்தத்துக்கு பிறந்தவன் என்று எவன் சொன்னாலும் சரி அவனை கூப்பிட்டு வச்சு ஒரே ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் முடிஞ்சு கதை. அவன் டிஎன்ஏல எத்தனை % ஆங்கில ரத்தம் இருக்கு, எத்தனை % ஆப்பிரிக்கா இருக்கு, எத்தனை % ஜப்பான்காரன் இருக்குன்னு தெரிஞ்சு போகும். அதனால யாரும் இங்கே தூய ரத்தம் அல்ல, நாம் தூய்மையான மனிதர்களாகவும் தூய உள்ளம் கொண்டவர்களாகவும் உலகின் எல்லா உயிர்களையும் மதிக்கவும் நேசிக்கவும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் அப்போது உறக்க நாம் கூவுவோம், மானிட சமுத்திரம் நான். நன்றி, வணக்கம்.